பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஒரு ரெஃபரன்ஸ் லைன் ட்ரா பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஸ்லீவ் லென்த் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர்லேருந்து ஆம்பிட் வரைக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் கேப் ஹைட். அந்த கேப் ஹைட்டை இந்த ஃபார்முலா வச்சு ஃபைன் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்மளோட ஹாஃப் ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்லேருந்து -1 இன்ச் பண்ணி அந்த வேல்யூவை இங்கே மார்க் பண்ணிக்கலாம். டயக்னலாக ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு அதோட மிட் பாயிண்ட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அந்த மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு ½ இன்ச் அபவ் ஒரு மார்க்கிங்கும் ஸ்லீவோட மிட் பாயிண்ட்லேருந்து ஒரு 1 இன்ச்சும் மார்க் பண்ணிக்கலாம். அந்த 1 இன்ச் பாயிண்ட்லேருந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கர்வ், அந்த மிட் பாயிண்ட்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும் ஒரு கர்வ், அந்த 1 இன்ச் பாயிண்ட்லேருந்து மிட்ல ½ இன்ச் பாயிண்ட் வரைக்கும் ஒரு கர்வ், அந்த கர்வை எலாங்கேட் பண்ணி அப்படியே பிளெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ், இது பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். நம்மளோட ரெடி ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட் வேல்யூ கரெக்டாக இருக்கான்னு டேப் வச்சு மெஷர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். நம்மளோட ½ ஆஃப் ஸ்லீவ் ஓப்பன் வேல்யூவை மார்க் பண்ணிட்டு ஈஸும் கொடுத்துட்டு கொஞ்சம் கர்வாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் பேட்டர்ன் அப்படியே அவுட்லைனில் கட் பண்ணி எடுத்துட்டு ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வை மட்டும் கட் பண்ணிக்கலாம். இந்த பேசிக் ஸ்லீவ் பேட்டர்ன் வச்சு நிறைய டிசைனர் ஸ்லீவ்ஸ் டிராஃப்ட் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த பேட்டர்னை அப்படியே ஃபேப்ரிக் மேலே பிளேஸ் பண்ணி நார்மல் ஸ்லீவ்ஸ் கூட கட் பண்ணிக்கலாம்.